ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா, நண்பர்களே, என்னோட லைவுக்கு வந்து என்னோடய வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். இது என்னென்னா, நான் 4000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டேன். அதை ரீச் பண்ணதுக்கு உங்கள் எல்லாரோட ஆதரவு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நான் 4000 சப்ஸ்கிரைபர் ஒரு 8 9 மாதத்தில் கொண்டு வந்திருக்கேங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பொறுமையாக ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அது யாருங்கிறத நான் சொல்கிறேன். அவங்க சொன்ன விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணி ரூல்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் அவங்கள மதித்து நான் கொண்டு வந்தேன் இந்த 4000 சப்ஸ்கிரைபரை. அதுலேயும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிங்க. என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே தொடர்ந்து இதே சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. உங்களோட ஆதரவு தான் என்னோடய வெற்றியின் முதல் படி. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். ஒருத்தங்க பேட் கமெண்ட் போடுறாங்கன்னா அவங்களும் மனுஷங்க தான். ஏன்னா ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் போடுறாங்க. தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் பேட் கமெண்ட் போட்டாங்கன்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அவங்கள நல்ல விஷயம் சொல்லி திருத்த பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா, நானும் இப்போ பஞ்சப்பா நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பேட் பட்டு கமெண்ட் போட்டவங்கள வந்து திருத்தி சப்ஸ்கிரைபரை மாற்றி இன்னியும் அவங்க நல்ல நிலைமைக்கு இருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கேவலமாக போடுறாங்கன்னா அப்போ மட்டும் நீங்கள் எதுவுமே அவங்கள பேசிக்க வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்கள் டைம் போட்டு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் எதையும் போட்டு உங்கள் மனசில் ஏற்றிக்காதீங்க. எல்லாருமே மனுஷங்க தான். எல்லோரும் நான் என்னோட ஒரே எண்ணம், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து நானும் ஜெயிக்கணும், கூட இருக்கிறவங்க ஜெயிக்க வைக்கணும். இது ஒன்று தான் என்னோட மோட்டிவை வச்சு நான் கொண்டு போயிட்டுருக்கேன். அதே சமயம் இப்போ பார்த்திங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏன் இந்த அளவுக்கு நான் ஜெயித்ததுக்கு இது இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ 4000 சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன்னா, இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இவங்க இவ்வளோ எடுத்துருக்காங்க, நான் அவங்கள ஜெயிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ 4000 இருக்குன்னா அதுதான் என்னோடய டார்கெட்டு. எனக்கு அடுத்து நான் எடுக்கணும். அது இப்போ என்னோட ஜெயிச்சிருக்கேன் பாருங்கள், இது தான் எனக்கு டார்கெட்டு. இதுக்கு அடுத்து நான் எப்படி எடுக்க போகிறேங்க? இப்போ எனக்கு நானே தான் போட்டி. ஸோ அப்படி பார்த்து தான் நான் போயிட்டுருக்கேன். ஸோ அதே மாதிரி எல்லாருமே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். ஸோ நீங்களும் ஜெயிச்சு எல்லாருமே நம்ம ஒரே ஃபேமிலி. இது வந்து சேனல் கிடையாது, குடும்பம். ஸோ குடும்பம் மாதிரி எல்லோரையும் நினச்சி ஃபாரின்காரங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணிங்க. தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஃபாரின் family members, that you have supported me a great. I am thankful and big respect on you. Thank you so much for making me to get this 4000 subscribers. Thank you so much. Thanks a lot and lots of love. ஸோ அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, யாரையுமே படி வாங்குகிறோன்னு சொல்லிவிட்டு யாரும் திட்டுறதுக்கு பேட் கமெண்ட்ஸுக்காரங்களும் நான் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, யாரும் தயவு செஞ்சு பேட் கமெண்ட் போடாதீங்க. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே உங்கள் அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி, அப்பா, அம்மா, இந்த உறவுகள் தான். ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து உங்கள் சொந்தக்காரங்களை தான் பேசுகிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் பேசுவீங்களா? இல்லை உங்கள் அக்கா தங்கச்சியாக இருந்தால் பேசுவீங்களா? ஸோ அதனால் யோசிச்சுக்கோங்க. நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஏதாவது தவறு பண்ணியிருந்தால் என்னை மன்னிச்சிக்கோங்க. இன்னும் நானும் மாறிக்கலாங்கிற அந்த முடிவு பண்ணுறேன். ஸோ எல்லாருமே இன்னிலேருந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம். மற்றவங்களையும் மகிழ்ச்சியாக வச்சுக்குவோம். ஓகே நண்பர்களே, இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் என்னோடய லைவில் மீட் பண்ணலாம். Bye friends.